ஓகே. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இதான் ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இப்ப பார்க்க போறோம். இந்த 3 டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போறோம். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நார்மல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, NCx p பவர் x q பவர் n மைனஸ் x. x வந்து வேல்யூஸ் வந்து ஒரு நேச்சுரல் நம்பர்ல அதாவது ஹோல் நம்பர்ல ரன் ஆயிட்டு இருக்குது. அண்ட் p and q ஆர் satisfy the condition p plus q equal to 1, then p equal to 1 minus q or q equal to 1 minus p. இது எது வேணா எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து மெயின் கான்செப்ட் என்னன்னா, பைனாமியல் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் மீன் தெரிஞ்சுக்கணும். மீனோட வேல்யூ என்னன்னா NP அண்ட் வேரியன்ஸோட வேல்யூ NP. மீன் வேல்யூ அண்ட் வேரியன்ஸ் வேல்யூ. ஸோ இதுக்கப்புறம் நீங்க அதிகமாக தெரிஞ்சுக்கணும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். இப்போ மெயினாக நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்மளுக்கு நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வேணும் அண்ட் எக்ஸ் வந்து எப்படி ரன் ஆகுறது கான்செப்ட் வேணும். தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எக்ஸ் எப்படி ரன் ஆகுற கான்செப்ட் வேணும் அண்ட் என்னோட வேல்யூ வேணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் வந்திருக்குது. என்ன சொல்லிக்கிறாங்க 8 காயின்ஸ். அந்த ப்ராப்ளத்தை வந்து சொல்லிக்கிறது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ் பி வேல்யூ வேணும். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என் வேல்யூ என்ன, எக்ஸ் வேல்யூ எப்படி பாசிபிள் இருக்கும்ன்றோ அதை மட்டும் சொல்லுங்க. நம்ம அதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ரன் பண்ணலாம். சார் இப்போ 8 காயின்ஸ்ங்கிறதுனால n வந்து 8 சார்? ஆமாம் ஆமாம், n வந்து 8. வெரி குட். n வந்து 8. அவ்வளோ அந்த கொஸ்டின் தெரிஞ்சுட்டா போதும். n வந்து 8. சரிங்களா? அடுத்து சொல்லுங்கள் கெட்டிங் அட்லீஸ்ட் 6 கிட்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்ஸ் தெரியும்ல? 6க்கு அதிகம். கரெக்டுங்களா? இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இது 6 கெட்ஸுங்கிறாங்க. அப்போ கெட்ஸோட ப்ராபபிலிட்டி என்ன இருக்கும்? அதான் பி. சக்சஸர் வந்து பியும் கியூ வந்து பெய்ட் ஆகிடும். அப்போ கெட்ஸ் உண்டாங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு காயினுக்கு ஹெட்டுன்னு எவ்வளவு 1/2. சரிங்களா? அப்போ அது பெய்டர் என்னவா இருக்கும்? டேஸ் வந்து டெய்லாக இருந்தால் அது 1/2. அவ்வளோதாம்மா. அப்போ என்னது எக்ஸ் கிரேட்டர் தென் 6ன்னு எழுதிக்கிறீங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 6ன்னு வச்சுக்கிறீங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 6ன்னு எது வரைக்கும் ரன் ஆகும்டாக்கன்னு n வேல்யூ 8. அப்போ எது வரைக்கும் ரன் ஆகும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 8. இது வரைக்கும் ரன் ஆகும். சரியாம்மா? நம்ம ஃபார்முலா என்ன? இது எந்த ஃபார்முலா எடுக்கணும் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நார்மல் ப்ராபபிலிட்டி சம் போட முடியுமா? முடியாது. அப்போ இது மாதிரி ஹையஸ்ட் வேல்யூ 8, 10 அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா பைனாமியல் சீரிஸ் நம்ம எடுத்துக்கணும். பைனாமியல் ஃபார்முலா எடுத்துக்கணும். சரியா? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கணும். இப்போ நார்மலாக 2, 3 வரைக்கும் நம்ம போட்டுருவோம். 2 காயின் 3 காயின் வரைக்கும் போட்டுடலாம். பட் 8 காயின்ங்கிறது வந்து நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ண போகிறோம்? மோர் தென் 2 வந்துட்டாவே நம்ம வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டா பரவாயில்ல. ஓகே, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டா ஈஸியாக இருக்கும். அவன் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி சொல்லல, இதுதான் பிரச்சனை. டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி சொல்லல, பட் நாம செலக்ட் பண்ண போகிறோம். எதனா ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா இப்போ தான் கொடுத்துக்கிறேன். என்ன ஃபார்முலா? NCx p பவர் x q பவர் n மைனஸ் x. அப்போ ஒவ்வொரு வேல்யூ அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு 6 சாரி n வந்து 8. அப்போ 8c6 1/2 ஹோல் பவர் x. x வந்து 6 1/2 ஹோல் பவர் n மைனஸ். புரியுதா கண்ணு? இந்த கால்குலேஷன் மட்டும் டக்கு போடுறாங்க. 8c7 1/2 ஹோல் பவர் 7 1/2 ஹோல் பவர் 1 plus 8c8 x value 1/2 ஹோல் பவர் 0. இது என்ன இதுன்னா 1/2 பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 8. ஏன்னா ரெண்டுமே சேம் பவர், அதனால எல்லாத்துக்குமே பார்த்து 8ன்னு வருது. நம்ம ஈஸியாக இந்த கால்குலேஷன் போடுறோம். நம்ம ஈஸியான சம், பேசிக் சம்னால இது ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா 1/2 பவர் 8 வெளியே எடுத்துக்கிறீங்க. ஜஸ்ட் இந்த கால்குலேஷன் போட்டால் போதும். So 8c6 plus 8c7 plus 8c8 divided by 2 power 8. ஆமாம், 2 பவர் 8மா. 0.144 சார். ஃப்ராக்ஷனில் சொல்ல முடியாதா கண்ணு? ஃப்ராக்ஷன் சொல்லுங்களா? 37/256 வருது சார். 37/256ஆ? ஆமாம் சார். ஓகே இருக்குண்ணா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் ஒரு பேசிக் கொஸ்டின்க்குண்ணா. சரியா?
சரி. அதை விட கொஞ்சம் அட்வான்ஸா கேட்குறாங்க. இங்க அது என்னது 8 காயின் பதிலா 10 காயின்ட்டாங்க. அப்ப n = 10ன்னு வச்சுக்குவீங்க. ஓகே. ஓகே இங்க என்ன சார். சொல்றீங்க ஹெட்டிங் அட்லீஸ்ட் 7ங்கும்போது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7. 7 எக்ஸாக்ட்லி 7ங்கும்போது ஈக்குவல் டு. equal to 7. அட்மோஸ்ட்ங்கிறது Almost 7 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் lesser டு. than or equal to 7. அவ்வளோதான் கண்ணு. டக்குன்னு போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ n வந்துட்டு 10, ஆமா. e வந்துட்டு 1/2. ஆமா. காயின்னால 1/2. Q is also 1/2. 1/2. 1/2. ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு சார் p is x வந்துட்டு greater than or equal to 7, ஆமாம்மா. which is equal to கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7. so 10c7. கரெக்ட்டுமா. 10 ஆ கரெக்ட் தான். ஆ அதாவது 10c7. கிரேட்டர் தென் எல்லாமே எழுதணும். மொத்தம் என்னென்ன வரும்னு எழுதிக்கிங்க இங்க. 7, சார் 7, 8, 9, 10. 10. 4 வேல்யூ வருது. 10c7. 10c7. ம். 1/2 இங்க பாருங்க. power Pயும் Qவோட வேல்யூ சேம். அப்ப நீங்க கண்ண மூடிட்டு என்ன பண்ணிடலாம்னா P Q வேல்யூ சேம்னா 12 பவர் 10 போட்டுக்கலாம். ஏன்னா ஓகே சார். ஃபார்முலா என்னன்னா என்ன சொல்றாங்க ஃபார்முலா NCX Q பவர் NCX P பவர் P X power X Q பவர் n Q மைனஸ் power X. n minus X. இது ரெண்டு சேமா என்ன ஆகும்? சேம்னா என்ன ஆகும்? P அதாவது P ஈக்குவல் டு Q அப்படின்னு என்ன ஆகும்? P X power பிளஸ் கரெக்ட்டுங்களா? அப்ப P பவர் X ஆமா. P பவர் n தான் வரும். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். ஏன்னா ரெண்டு சேம்னால நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம் 1/2 பவர் 10 போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே சார். அது ஷார்ட்கட் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. சரியா? ஓகே 1/2 power 10 plus 10c9 1/2 power 10 plus 10c10 1/2 power 10. அப்போ எல்லாத்துக்கும் 1/2 power 10 காமன் ஆகுது. இங்கே போடுற கால்குலேஷன் 10c7 plus 10c8 plus 10c9 10c9 plus 10c10. plus 10c10. இது வந்து 1024 இதனோட வேல்யூ. இதை மட்டும் நீங்கள் போட்டு சொல்கிறீங்க. சார் 10c7 10c8 10c9 10c10 176 சார். 176 ஆமாம். ஆமாம் ஓகே இது ரெண்டு டிவைட் பண்ணி போட்டுன்னா ஃபஸ்ட்டு ஒன்றோட ஆன்சர் முடிஞ்சது. சரிங்களா? சார். எக்ஸாக்ட்லி 7 எக்ஸாக்ட்லி 7னா ஈக்குவல் டு 7 மட்டும், அதாவது 10c7 மட்டும். இதனோட கால்குலேஷன் மட்டும். ஆமாம்மா. சார் 1/2 பவர் 10 which is 120. 120. ஓகே டேகனே. அடுத்து என்ன? அட்மோஸ்ட் 7. Atmos 7 hits. சார் இப்போ அட்மோஸ்ட்னா 1 2 3 4 5 6 7. ஆமாம்மா. 2 3 4 5 6 7 வரைக்கும் போடுங்க. சார் இதை நான் மாற்றி இது போட்டுக்கிறேன். ஆப்போசிட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் பண்ணிக்கலாம். 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் probability of x equal to 8 x equal to 9 x equal to 10. ஆமாம் இப்படி போட்டுக்கலாம். ஸோ இப்போ 10c8 plus 10c9 plus 10c10 56 சார். இது 1 மைனஸ் இருக்குதுல்ல 1 மைனஸ் போட்டு போட்டிங்களா? இந்த இடத்துக்கு ஃபுல்லாக இல்லை கம்ப்ளீட் இல்லை சார். அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி 56. 56 divided by 2 power 10 2 பவர் 10 which is 7 by 128. So 1 minus 7 by 128 is 121 by 128 sir. அவ்வளோதான் கரெக்ட். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுதான் பேசிக் கொஸ்டின். காயின்ஸ் தான் இருந்துட்டு இருக்குது. அதை போட்டேன். இது வேற மாதிரி கொஸ்டின். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? Sir, so 20 wristwatches in a box of 100 are defective. So இப்போ n வந்துட்டு 100 சார்? ஆமாம்மா. சார் if 10 watches are selected at random, find the probability that 10 are defective, 10 are good, and at least one watch is defective, at most 3 are defective. So இப்போ P வந்துட்டு 20 சார்? நிமிஷமா சார் கேளுமா இன்னொரு கொஸ்டின் சொல்லுங்க. P வந்துட்டு 20 20 by 100 சார்? 20 by 100 தான் வரும். அப்போ தான் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ கரெக்டாக இருக்கும். 20 by 100. So அவுட் ஆஃப் எவ்வளோ தான் சொல்ல வேணும். கரெக்டுங்களா?
ஆமாம் சார். ஸோ பியோட வேல்யூ இஸ் 1/5. ஓகே 1/5 அண்டு கியூவோட வேல்யூ 4/5 கரெக்டுங்களா? பியோட வேல்யூ 1 - 1/5. ஓகே. இப்போ என்னன்னா n வேல்யூ செலக்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரெக்டுங்களா? ஆமாம் சார். n வேல்யூ எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? 100 போடுவீங்களா 10 போடுவீங்களா? அதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். 10 வாட்சஸ். ஏன்னா 10 நம்ம வாசஸ் ஆர் செலக்டட் அவ்வளோதான். அதுதான் மெயின். அந்த 10 வாசஸ் செலக்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து மெயினாக இருக்குது கரெக்டுங்களா? ஓகே சார். 100 போட்டு நம்மளுக்கு லாக் ஆயிடுவோம். இங்கே தான் இருக்குது. அது சொதப்பத்துக்காக இது கேட்டுங்கன்னா 10 தான் நம்ம போடுவோம். ஓகே. ஓகே. இது வந்து எதுக்கு? இது வந்து P அண்ட் Q கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான கால்குலேஷன் கரெக்டுங்களா? ஆமாம் சார். அப்போ என்னாச்சு? P = 1/5, Q = 4/5. 4/5. சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போ 10 அவுட் ஆஃப் 10 பெட்டி ఉంటాం. சார். ஸோ அப்போ வந்துட்டு x = 10. ம். அப்போ என்னாச்சு? 10 - 10. 10 C is 10. P பவர் 10. P பவர் 10னா 1/10 கரெக்டுங்களா? 1/10. Q வந்து 1ன்னு ஆயிடும். Q பவர் 0 Q பவர் 0 4 பவர் Q வந்துட்டு 0 ஆகும். 0னா 0 பவர். அப்போ 1ன்னு ஆயிடும். டேரெக்டாக 1ன்னு ஆயிடும். ஓகே சார். ஸோ அப்போ 10C10 into 1/5 பவர் 10. Which is ஃப்ராக்ஷனில் சொல்கிறதா? இல்லை போதும். இது வந்து சிங்கிள் ஆன்சர் வந்தால் போதும். இது வந்து 1ன்னு ஆயிடும் கரெக்டாக. 10C10 வந்து 1 1/5/10ன்னு ஆன்சர் கரெக்டாமா? ஓகே. போதும். இதே போதும் டக்குன்னு. பெருசாக நீ யோசிக்க வேண்டாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது வந்துட்டு 10 ஆர் குட் அப்படின்னா P பவர் 0 10 0 4 பவர் 10 ஆகுமா? P பவர் 0 அது Q 4 பவர் 10 Q பவர் Q பவர் அது 4/5 பவர் 10. கரெக்ட்டுமா கரெக்ட். 10C 0 இருக்கும் இல்லையா சார்? 10C 0ஓட வேல்யூ 1 தான்டா கண்ணு. 1. ஸோ 1 ஸோ 4/5 பவர் 10. 4/5 whole power 10 அவ்வளோதான் இதனோட ஆன்சர். ஓகே. ஸோ அட்லீஸ்ட் ஒன் வாட்ச் இஸ் டிஃபெக்டிவ் அப்படின்னா 10C1 அட்லீஸ்ட் கிரேட்டர் தான் ஆயிருதுல்ல. அப்போ நீ மொத்தம் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்குமே போட வேணும். நீ சொன்னது கரெக்ட். 1 - சொன்னீங்களா தேர்ட் ஒன். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 1. அதை வந்து எப்படி எழுதலாம்? 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 1 எழுதலாம். அப்படின்னா மீனிங் என்ன? 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு 0ஓட வேல்யூ இது கரெக்டுங்களா? அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 1 - 4/5 பவர் 10. இதனோட கால்குலேஷன் போட்டாகுமா? ஏன்னா இந்த மாதிரி நிறுத்தக்கூடாது. இதனோட கால்குலேஷன் மட்டும் என்ன வரும் சொல்றாங்க. ரொம்ப பெருசாக போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக போகும். என்ன விட்டுருங்க. பெருசாக போச்சுன்னா நம்ம 0.107 சார். ஃபுல்லாகவே முடிச்சிட்டிங்களா? -0.107 0.893 வருது சார். ஓகே டேக்கண்ணு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. எதுவும் டிஃபிகல்ட்டி இல்லை. அட்மோஸ்ட் 3 டெரிவேட்டிவ். அட்மோஸ்ட் 3 டெரிவேட்டிவ் என்னதுங்க? P of x less than or equal to 3. இது நீங்கள் போட்டுருவீங்க. P is equal to 1, P is equal to 2, P is equal to 3. So 10C3 10C into power x into 4/5 7 plus ஓகே 0லேருந்து போடணும்ல. x = 0, 1, 2, 3. ரிவர்ஸில் வந்துட்டேன். ஓகே 10C2 1/5 2 4/5 8 ஆயிடும். ப்ளஸ் 10C1 1/5 4/5 whole power 9 ப்ளஸ் 10C0 இது வந்து 1 ஆயிரும். 4/5 whole power 10 ஆகும். ஸோ முடிஞ்ச கம்ப்ளீட் பண்ணி சொல்கிறேங்கண்ணா. இது ஒரு தூரம் கால்குலேஷன் போடலாம். 10C3 ஃபுல்லாக போடணுமா சார்? ஆமாடா 4 வருது இல்லை இதில். ஏன்னா கியூவோட வேல்யூ என்ன? பியோட வேல்யூ 1/5 கியூவோட வேல்யூ 4/5 1/5 power 3 into
4 divided by 5 power 7. Sir, first one ஓட வேல்யூ மட்டும் 3145.728. 314545 45.728. இல்லை டெசிமல் தான்டா வரும். இன்ட்டு 10 பவர் சம்திங் கொடுத்துருப்பாங்க பாரு. இல்லை சார். ஏன்னா இங்கே ஒரு 5 பவர் 10 5 பவர் 10 டினாமேட்டர் இருக்குது, மேலே 4 பவர் 7 இருக்குது. சார் நான் தப்பா போட்டிருக்கேன். 70 into 1 divided by 5 power 3. இல்லை 5 பவர் 10 போட்டுக்க, எல்லாத்துக்குமே 5 பவர் டினாமேட்டர் வந்து 5 பவர் 10 எல்லாத்துக்குமே காமன். இல்லைன்னா நீ அந்த 5 பவர் 10 கடைசியாக போட்டுக்கோ. ஒரே நிமிஷம் நான் 1 by 5 பவர் 10 கடைசியாக போட்டுக்கோ, மீதி இருக்கிறது மட்டும் போடுங்க. 10c3 into 4 plus 10c2 into 4 power 7 வரை போடுங்க. 4 power 7 into 4 power 8 plus 10c3 into 4 power 9 plus 10c1 sir. ஓகே, எல்லாத்தையும் 3 போட்டுங்க. இது 1, இது வந்து 0. So 10c3 into 4 power 7 plus 10c2 into 4 power 8 into 4 power 8 plus 10c1 into 4 power 9 plus 10c0 10c0 4 power 10. சார் இப்போ இது மட்டும் எனக்கு வந்துட்டு 8585,216. ஓகே, அப்போ 5 பவர் 10ஓட டிவைட் பண்ணி பாருங்க, அவ்வளோ முடிஞ்சிச்சு. டிவைட் பை 5 பவர் 10 0.87912 சார். கரெக்டாக ஆன்சர். ஸோ அவ்வளோதான் டக்குன்னு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துங்க. நம்ம பெரிய வேல்யூ மாதிரி வந்து நம்ம ப்ராபபிலிட்டியோட கேஸ் வந்து நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் போடுவோம். ஸோ அதனால் அவன் சொல்லுவாங்க as n tends to infinity-பாங்க. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் போது n வந்து எவ்வளோ வேல்யூன்னு நம்ம போட்டுக்கலாம். அதனால தான் n belongs to நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம நார்மல் ப்ராபபிலிட்டி போட்டால் நம்ம ஃபைனைட் வேல்யூ வச்சு போடுவோம். பட் இங்கே பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லார்ஜ் வேல்யூ வச்சு நம்ம ரன் பண்ண முடியும். சரியாம்மா? ஓகே சார். சரி, நீங்கள் கேட்ட பிட்டிங் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இதுதான் நீங்கள் கேட்டிருந்தீங்க. சரிங்களாம்மா? நேற்று 2 கொஸ்டின் கேட்டிருந்தீங்களா? பைனாமியல் பாய்சன் பிட்டிங். இதுக்கே வந்து குட்னஸ் கை ஸ்கொயர் குட்னஸ் ஆஃப் பிட் கேட்டிருந்தீங்க. கரெக்டுங்களா? கை ஸ்கொயர் டெஸ்ட் இதுக்கே கேட்டிருந்தீங்க. இது கம்பைன் பண்ணி உங்களுக்கு இந்த கான்செப்ட் தான் தெரியுது, குட்னஸ் ஆஃப் பிட் உங்களால் போட முடியும். ஆல்ரெடி கை ஸ்கொயர் போட முடியும். இந்த கான்செப்ட்டுக்கு என்னென்ன ப்ராசஸ் பாருங்க. எக்ஸ்பார் கண்டுபிடிக்கணும். டேட்டா கொடுத்துருவாங்க, அந்த எக்ஸ்பார்ங்கிற வேல்யூ தான் என்பி. சரிங்களா? இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நான் வச்சுங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சு? பியோட வேல்யூ வேணும். பியோட வேல்யூ என்ன? பி ஈக்குவல் டு எக்ஸ்பார் பை என். சரிங்களா? ஓகே சார். இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா. இந்த பி வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா அண்ட் கியூவோட வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சரிங்களா? ஓகே சார். நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னா பி ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் 0ஓட வேல்யூ என்ன? 0 போட்டீங்கன்னா என்ன தெரியும்? NC0. NC0 வந்து 1. P பவர் 0 வந்து 1ன்னு கிடைக்கும். அப்போ வெறும் Q பவர் n வரும். அதான் அவன் கண்டுபிடிச்சிக்கிறான். சரிங்களா? ஓகே சார். சரி, இது முடிஞ்சுங்களா? அப்போ அவன் நியூ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறான். நம்ம இதுதான் பிட்டிங் த கர்வ் ஆஃப் டெர்மினேஷனோட ஃபார்முலா. பிட்டிங் த கர்வோட டெர்மினேஷன் ஃபஸ்ட்டு இது இனிஷியல் பாயிண்ட். இந்த இனிஷியல் பாயிண்ட் இதுக்கும் கண்டுபிடிக்கணும், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ இனிஷியல் பாயிண்ட் என்ன? எஃப் ஆஃப் 0. எஃப் ஆஃப் 0ஓட பாயிண்ட் என்ன? கேபிட்டல் N இன்ட்டு கேபிட்டல் என்னங்கிறது ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பான். அந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூ தான் சம்மேஷன் எஃப் இன்ட்டு பி ஆஃப் 0. பி ஆஃப் 0ங்கிறது என்ன? இதுதான் பி ஆஃப் 0ஓட வேல்யூ. சரிங்களா? அப்போ கேபிட்டல் N இன்ட்டு கியூ பவர் n. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இது இனிஷியல் வேல்யூவோட ஃபார்முலா. சரிடா கண்ணு? ஓகே சார். இப்போ அடுத்தடுத்த வேல்யூ வேணும்ல. எக்ஸ் ஈக்குவல் 0 போட்டால் எஃப் ஆஃப் 1 கிடைக்கும். கரெக்டா? எக்ஸ் ஈக்குவல் 0 போட்டால் என்ன கிடைக்கும்? எஃப் ஆஃப் 1 கிடைக்கும். எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் 2 கிடைக்கும். 1 இங்கே இருக்குது, எஃப் ஆஃப் 2 கிடைக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் 2 போட்டால் எஃப் ஆஃப் 3 கிடைக்கும். சரிடா கண்ணு? அதுக்கு உண்டான ஃபார்முலா இது. அதுக்கு உண்டான ஃபார்முலா இது. சரிடா கண்ணு? ஓகே. அவ்வளோதான். இந்த 4 ப்ராசஸ் தான். என்னென்ன கண்டுபிடிக்கணும்? டேட்டா கொடுத்துருப்பான். டேட்டா கொடுத்த முடியும் இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். மீன் கண்டுபிடிக்கணும். மீன்லேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? பி கண்டுபிடிக்கணும். பியோட ஃபார்முலா என்ன? எக்ஸ் பார் பை என். சரிங்களா?
அடுத்தது என்ன வேணும்? Q வேணும். Q வந்து என்னது? 1 மைனஸ் P. சரி. இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன வேணும்? P ஆஃப் 0 வேணும். ப்ராபபிலிட்டி நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோம். அப்ப P ஆஃப் x ஈக்குவல் டு x ஈக்குவல் டு NCx Q பவர் P பவர் x Q பவர் n மைனஸ் எக்ஸ்ன்னு தெரியும். இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? P ஆஃப் 0 கண்டுபிடிக்க போறோம். அடுத்து என்ன? P ஆஃப் 0 கண்டுபிடிச்ச முன்னாடி நம்ம இதை கொண்டு போய் எங்க அப்ளை பண்ணோம்? F ஆஃப் 0 அப்ளை பண்ணோம். F ஆஃப் 0 என்ன? n இன்ட்டு Q பவர் n வரும். P ஆஃப் 0 இது Q பவர் n. அடுத்து என்ன பண்ண போறோம்? F ஆஃப் x பிளஸ் 1 கண்டுபிடிக்க போறோம். அதனோட ஃபார்முலா என்னன்னு பார்த்து அப்ளை பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். n மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு பி பை கியூ இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இந்த ஃபார்முலா நான் வச்சுங்க. இதை முடிச்சுட்டு பின்னாடி என்ன பண்ண போறோம்? எக்ஸ்பெக்டட் வேல்யூ கிடைச்சிரும். அது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? கை ஸ்கொயர் டெஸ்ட் நம்ம ஆரம்பிச்சு கம்ப்ளீட் பண்ண போறோம். சரியாம்மா? ஓகே. பார்க்கலாமா ப்ராப்ளம் எப்படி போறாங்க? ஒரு ப்ராப்ளம் இதுதான் ப்ராசஸ். இதை உனக்கு அனுப்பிடுவேன். ஆல்ரெடி அனுப்பிட்டு இன்னொருக்கும் அனுப்பிடுறேன் பாருங்க. சரிங்களா? ஓகே. சரி, இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். என்ன கொடுத்துக்கிறான்? 3 similar coins are drawn tossed 100 times with the following system is number of kits and frequency கொடுத்துட்டான். சரிங்களா? பிட் a binomial distribution and also தான் find the goodness of the bit chi square test னு சொல்லிக்கிறாங்க. chi square test னு அடுத்த கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. சரி, இப்போ என்னது? நம்பர் ஆஃப் கிட்ஸ் இது 0. நம்மளுக்கு தெரியும் மீனோட ஃபார்முலா என்ன? சம்மேஷன் fx பை சம்மேஷன் n. சம்மேஷன் n. சரி, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறாங்க. fx கண்டுபிடிக்கிறானா? சார். சம்மேஷன் fx 90 கரெக்டுங்களா? 90 டிவைட் பை சம்மேஷன் f 100 கரெக்டாமா? சார். அப்போ என்ன கிடைக்குது? 0.9 வருது. இதை எக்ஸ் பார் கரெக்டாக எடுக்கணும். எக்ஸ் பார் 0.9 வந்துச்சா? அடுத்து என்ன பண்ணணும்? இதை வச்சு பி கண்டுபிடிக்கணும். பி எப்படி கண்டுபிடிப்பீங்க? தட் இஸ் ஈக்குவல் டு n. இது எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அதான் நம்மளோட பாசிபிலிட்டி. நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி எத்தனை கெட்ஸ் இருக்குது? தட் மீன்ஸ் என்னோட வேல்யூ என்ன எத்தனை? 3 சிமிலர் காயின்ஸ் பண்ணிக்கிறோம். n ஈக்குவல் டு எவ்வளோ? 3. சரிங்களா? என்ன நம்ம பயன்படுத்தணும்? இந்த ஸ்மால் n கேபிட்டல் n தான் சம் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி. கேபிட்டல் n சம் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி. ஸ்மால் nங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் காயின்ஸ் சொல்லிக்கிறாங்களா? அதுதான் வந்து ஸ்மால் n. சரியாம்மா? ஓகே. கேபிட்டல் n ஸ்மால் n மாற்றி போடுறது இதுதான் ஃபார்முலா. அப்போ எக்ஸ் பார் பை n. அப்போ 0.9 டிவைட் பை 3 இஸ் 0.3. சரியாம்மா? ஓகே. இது ஓகே ஆயிருப்ப, இது ஓகே ஆயிருப்ப. கரெக்டுங்களா? கியூவோட வேல்யூ ஓகே ஆயிருப்ப. சரியா? இப்போ அடுத்த ஒர்க்கு என்ன? இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம என்ன பண்ணணும்? P ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும். P ஆஃப் 0 ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் Q பவர் n ன்னு. Q பவர் n எவ்வளவு? Qவோட வேல்யூ 0.7. அப்போ என்னாச்சு? 0.7 பவர் 3. பவர் 3. ஸோ அதனோட வேல்யூ தான் இங்கே போட்டுக்கிறாங்க. கரெக்டாமா? ஓகே சார். அடுத்தது என்னது? f ஆஃப் x பிளஸ் 1. கரெக்டுங்களா? f ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும்ல? f ஆஃப் 0 என்ன? கேபிட்டல் n இன்ட்டு Q பவர் n. கரெக்டுங்களா? கேபிட்டல் n வேல்யூ எவ்வளோ போனீங்க? 100. கேபிட்டல் n வேல்யூ 100. 100 சார். 100 இன்ட்டு இந்த வேல்யூ. இந்த வேல்யூ கூட என்ன கிடைக்குது? இது கிடைக்குது. கரெக்டாமா? சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல? கேட்டு கிடக்குன்னு. புரியுது சார். அவ்வளோதாம்மா. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன? இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும். பார்த்துங்க இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கணும். அப்போ என்னாச்சு? f ஆஃப் x பிளஸ் 1 ஈக்குவல் டு n. என்னோட வேல்யூ என்ன தெரியும்? இங்கே 3 தெரியும். 3 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 1 p பை q. p பை q நீங்கள் நார்மலாக போட்டுங்க. p பை q 0.3 டிவைட் பை 0.7. கரெக்டுங்களா? இன்ட்டு f ஆஃப் எக்ஸ். சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மொத்தம் எத்தனை வேணும்? x ஈக்குவல் டு 0 போடணும், x ஈக்குவல் டு 1 போடணும், x ஈக்குவல் டு 2 போடணும், x ஈக்குவல் டு 3 போடணும். இவ்வளோ ஒர்க்கு இது நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா என்ன? ஓகே சார். இந்த ஒர்க்கில் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் வைஸ் கால்குலேஷன் வரும். சரிங்களா? ஓகே சார். 0 போட்டால் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குங்கிறாங்க? இது எக்ஸ்ட்ரா ரவுண்ட் அப் பண்ணியிருப்பாங்க. 44.27 நீங்கள் வச்சு போடுங்க. 24ன்னு வச்சு போடுங்க. ரவுண்ட் அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 19.03 வருது. அடுத்து 2.27 போட்டுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துச்சுங்களா? இது கால்குலேஷன் போட்டு இந்த வேல்யூ கிடச்சிடும். இந்த வேல்யூ கிடச்சிட்டு இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சரியாம்மா? புரியுதுங்களா? ஓகே. இங்கே பாருங்கள், இங்கே 2.77க்கு என்ன போடுறாங்கன்னா 3ன்னு போட்டுக்கிறாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 2.727 வச்சு போடுங்க. ஏன்னா நீங்கள் கால்குலேட்டருக்கு உங்களுக்கு வந்து கால்குலேட்டர் கிடையாது. அதனால் அவங்க வந்து கால்குலேட்டர்லாம் ரவுண்ட் அப் பண்ணி போடுறாங்க. இந்த வேல்யூலாம் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி வச்சு போடுங்க. 19.3. அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 44 இன்னொன்று எழுதுது 44.27. ஓகே 34.3 தானே? 30.3. ஓகே 30.3. இது 44.27. 44.247. ஓகே இந்த மாதிரி வச்சுட்டே போடுங்க. சரிங்களா? 44.247. சரியா கண்ணு? பேசிக்கலி எனக்கு क्वेश्चनல கொடுத்திருக்கிற frequency வந்துட்டு எனக்கு அப்சர்வ்டு. நான் இப்போ இந்த
நாட்டு F1 ம். அதெல்லாம் போட்டு கண்டுபிடிச்சு நீ அப்சர்வ்டு எக்ஸ்பெக்டட் வேல்யூ. எக்ஸ்பெக்டட் வேல்யூ. எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? ஸோ அத வச்சு நீங்க கம்ப்ளீட் பண்ணிருவேன். அவ்வளவுதான். இதுவரைக்கும் நீங்க போடுறது நார்மல் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. கரெக்ட்டுங்களா? இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? கன்வெர்ட் டூ கை ஸ்கொயர் டெஸ்ட். அப்ப கை ஸ்கொயர் டெஸ்ட்க்கு அப்சர்வ் வேல்யூ இருக்குது. அண்ட் என்னது எக்ஸ்பெக்டட் வேல்யூ இருக்குது. எக்ஸ்பெக்டட் வேல்யூ. அப்ப அத வச்சு நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. அவ்வளவுதான். ஓகே. 19.03 2.727. அதுக்கப்புறம் இதான் கை ஸ்கொயர் டெஸ்ட்டோட ஃபார்முலா. சரிங்களா? அப்ப கண்டுபிடிச்சு கை ஸ்கொயர் டெஸ்ட்க்கு என்ன வருமோ அதை அப்ளை பண்ணி போட்டுருங்க. சரிங்களா? ஓகே. கிளியர் ஆகுதுன்னு இவ்வளவுதான். இதே தான் பைசான் டிஸ்ட்ரிபியூஷன் இதே தான் பண்ணுவீங்க. கரெக்டாமா? சரி. இப்போ இவ்வளவுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபிட்டிங் த கர்வ் அண்ட் என்ன தியரிட்டிக்கல் கொஸ்டின் நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடணும். அவ்வளவுதான் பெரிய விஷயம் தவிர போர்த் மாடலா அது 2-3 டைம் போட்டு பார்த்து தான் வரும். ஓகே. இதை பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா சம்டைம்ஸ் இது லேமடா நோட் பண்ணுவாங்க. இது சம்டைம்ஸ் லேமடா நோட் பண்ணுவாங்க. இங்க மீன் அண்ட் வேரியன்ஸ் போத் ஆர் ஈக்குவல். மீனோட வேல்யூ வேரியன்ஸோட வேல்யூ போத் ஆர் ஈக்குவல். ஸோ பட் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல என்பி வந்து மீன், என்பிக்யூ வந்து வேரியன்ஸ். பட் இங்க பாத்தீங்கன்னா லேமடா அண்ட் லேமடா போத் வேல்யூஸ் ஆர் ஈக்குவல். சரியா கண்ணு? சரி பைனாமியலுக்கும் பாய்சானுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா பைனாமியல் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வேல்யூவை கொடுத்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கும்னு கேட்பாங்க. பாய்சானை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குன்னா மிஸ்டேக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் வேர்டு இருக்கும். டைரெக்டாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க பயர் மிஸ்டேக்கு அந்த பில்லர்டு கவுண்டிங்கு அந்த ஒரு ஒரு நோட் புக்கில் வந்து பேஜஸ் வந்து மிஸ்டேக் உள்ள இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸோட இருக்கும். இவ்வளோ மிஸ்டேக் இருக்குது. ஒரு சாம்பிளுக்கு ஒரு 200 பேஜஸ் புக்கில் பர் பேஜுக்கு வந்து 3 மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் எல்லாமே இதுதான் இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்க இங்கேயும் பாருங்க ஒரு நெகட்டிவ் வேர்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்தவன் நீங்க கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஆமா அந்த மாதிரி. சரியாம்மா? ஓகே சார். சரி இங்க உங்களுக்கு எப்படி லேமடா கண்டுபிடிப்பீங்க அதனோட கான்செப்ட் தான் போட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. சரி ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் பைனாமியல் பாய்சான் ரெண்டே மென்ஷன் பண்ணி போடுங்க. அப்போ லேமடா வேல்யூஸ் தெரியும், என்பின்னு தெரியும். அதனால தான் வந்து என்பின்னு போட்டுக்கிறான். லேமடா என்ன மீன். அப்போ என்பின்னு போட்டுக்கிறோம். என்பின்னா லேமடா. பைனாமியல் பாய்சான் வச்சு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறாங்க. இங்க என்னோட வேல்யூ எவ்வளவு? சார் பாய்சான்லயுமே மீன் வந்து n. ஆமா ஆமா. எதனாலனா பைனாமியல் சீரிஸ்ல இருந்து தான் பாய்சானை கன்வெர்ட் பண்றாங்க. சரிங்களா? ஓகே சார். அதனால வந்து அவன் டைரக்டா லேமடா வேல்யூ கொடுத்திருந்தானா அதை எடுத்துக்கிறாங்க. இல்ல n வச்சு கண்டுபிடிக்க முடியும்னா n வச்சு போடுறாங்க. அவ்வளவுதான் தவிர மத்தபடி இங்க எது. சரிங்களா? சாமம் பாருங்க ஆவரேஜ் நீங்க ஒரு வேர்டு கொடுத்துட்டோம் பாத்தீங்களா? அந்த ஆவரேஜ்ங்கிற கான்செப்ட் வந்து 1/100. பட் என்னாச்சு இங்க என்னோட வேல்யூ கொடுத்துட்டான். n கொடுக்க கூடாது n வேல்யூ கொடுத்துட்டான். ஏன்னா நம்மளுக்கு n இல்லையில e பவர் மைனஸ் லேமடா லேமடா பவர் x டிவைடட் பை x ஃபேக்டரியல். பட் இங்க என்னங்கிற கான்செப்ட் இல்ல. பட் அவன் n கொடுத்துட்டான். இங்க பாருங்க 2000 ஹவர்ஸ். அதனால தான் வந்து n வந்து 2000 ஹவர்ஸ் இருக்கனால தான் NP ஃபார்முலா அப்ளை பண்றாங்க. இல்ல நீங்க டைரக்டா வெறும் ஆவரேஜ் இல்ல நம்ம p வந்துட்டு நியூ டினாமினேட்டர்ல தான் எடுப்போம். ஆமா இங்க எக்ஸ்போனன்ஷியல்னா நம்ம p வந்து டினாமினேட்டர்ல தான் எடுப்போம். எக்ஸ்போனன்ஷியல் வந்து நம்ம ஆக்சுவலா நமக்கு என்ன ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட். 1 ஹவருக்கு 1000. சோ 1000 இதுல வந்துட்டு ஒரு ஹவுஸ் அப்படினா 1/1000. ஆமா 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 ஆமா. இது ஆவரேஜ் ஆஃப் 2 ஹவுசஸ் ன்னு கொடுத்தனா இட்ஸ் 2/1000. ஆமா ஆமா ஆமா. ஓகே. கிளியராமா? கொடுக்கல அப்படினா என்னோட மீன் வந்துட்டு சார் நீங்க டைரக்டா எடுத்துக்கலாம். n கொடுத்துக்கலாம். டைரக்டா 1000 எடுக்க கூடாது. லேமடா வேல்யூனால நம்ம ஆமா கரெக்ட். நீ சொன்ன மாதிரி லேமடா வேல்யூ வந்து நம்ம கிரேட்டர் தான் இருக்கலாம். பட் இங்க வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட பேஸ் பண்ணி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்ததுன்னா கண்டிப்பா p யோட வேல்யூ லெஸ் தென் 1. அதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. ஓகே. நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்க p வேல்யூ லெஸ் தென் 1 q வேல்யூ லெஸ் தென் 1. அப்ப வெறும் பாய்சான் மட்டும் வந்தா லேமடா வேல்யூ கிரேட்டர் தான் 1 வரலாம். இல்ல லெஸ் தென் 1 வரலாம். பிரச்சனை கிடையாது. பட் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மிங்கிள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா லெஸ் தென் 1 தான் வரும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கிறாங்க. சரியா? இப்போ என்ன வேணும்டக்கண்ணு? அதாவது இப்போ n கொடுத்தனா அது பைனாமியல் லிங்க் இல்லையா சார்? ஆமா n கொடுத்தா பைனாமியல். ஓகே. ஓகே. சோ அப்ப இந்த 2000க்கு நீங்க கன்வர்ட் பண்ணி போறீங்க. 2000 டிவைடட் பை 1000 m ஓட வேல்யூ வந்துருது. சரியா கண்ணு? சரி m லாம்டாலாம் ஒண்ணு தானே? இல்ல இங்க வந்து m லாம்டா வேற காட்டிக்கிறான். இந்த ஆவரேஜ் கொடுத்துக்கனால இந்த ப்ராப்ளத்துக்கு மட்டும் இந்த ஆவரேஜ் கொடுத்துக்கனால அதனால இங்க வந்து இது வந்து மீன் வந்து இந்த லேமடா எடுத்துட்டீங்கன்னா இதை வந்து கன்வெர்ட் பண்ணிப்போம்.
இப்போ மேக்ஸிமம் எம் லேம்டா ஒன்று தான், எம்மும் லேம்டாவும் ஒன்று தான். சரிங்களா? ஓகே. இந்த இடத்துல அவர் ஸ்பேஸ் பண்ணி வரனால அவன் வந்து கன்வெர்ட் பண்ணி போடுறான் தவிர மற்றபடி எது இல்லை. அவர் ஸ்பேஸ் பண்ணி என்னோட வேல்யூ கொடுத்தனால அது இது லேம்டானே வச்சுக்கலாம்ல சார்? வச்சுக்கலாமா, லேம்டான்னு வச்சுக்கோமா. மேக்ஸிமம் நாங்கள் லேம்டா தான் வச்சுக்குவோம். இங்கே வந்து இது பண்ணி கொடுத்துக்குறாங்க. லேம்டானே வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே சார். சரி, இப்போ எம் வந்து 2ன்னு வந்துருச்சு. இங்கே என்ன அடுத்தது கேட்குறான்? எக்ஸாக்ட்லி 5 ஹவர்ஸ்னு கேட்குறான். எக்ஸாக்ட்லி 5 ஹவர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5 வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஓகே. அவ்வளோதான் இந்த கால்குலேஷன், ஜஸ்ட் கால்குலேஷன். ஸோ e பவர் மைனஸ் லேம்டா to m பவர் லேம்டா பவர் x டிவைட் பை x ஃபேக்டோரியல். ஓகே. ஆமாம், இது வந்துட்டு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஆமாம், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணோம்? மோஸ்ட்டாக இந்த நெகட்டிவ் ஷேடில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி ஆமாம். பாய்சான். இங்கே கூட பாருங்க, இந்த மாதிரி சார் நெகட்டிவ். ஒரு டவுட் சார். நம்ம சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் போட்டோம்ல சார், லைக் வேற 20 பல்ப்ஸ் இல்லை 10 ஆர் டிஃபெக்ட், நம்ம 10 செலக்ட் பண்ணுறோன்னு. ஓகே. அப்போ அதுவும் நான் பாய்சானில் தானே சார் போடணும்? சால்வ் பண்ண முடியும்டா கண்ணு. அது பாய்சான் தப்பு இல்லை சார். அது என்னன்னா ஹியூஜ் வேல்யூவாக இருக்கும். அதனால பைனாமியல் முடிஞ்சால் மேக்ஸிமம் போட்டுருங்க. இந்த இது சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். இது கொஞ்சம் அதிகம் வேல்யூ இருக்கும்போது நீங்கள் மேக்ஸிமம் ரெண்டில் எது ட்ரை பண்ண. ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல, பைனாமியல் பாய்சான் ஒன்று தான். அப்போ n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கேஸ் வரும்போது நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதனோட தீரி உனக்கு அனுப்புகிறேன். பாய்சான் எப்படி பைனாமியலில் மாறுதுன்னு நடத்துகிறேன். இது ரெண்டு தான், பைனாமியல், பாய்சான், பெர்னாலிஸ். இது 3 லிங்க். ஃபர்ஸ்ட் பெர்னாலிஸ் வருவார், அடுத்தப்புறம் பைனாமியல் வருவார், அதுக்கப்புறம் பாய்சான் வருவார். இது 3மே ஒன்றுக்கு ஒன்று லிங்க் தான். சரிங்களா? ஓகே சார். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ் வேணும்னு இதை கேட்சப் பண்ணுங்க. வெரி குட்மா. அதான் இதுலேருந்து தான் அது லிங்க் ஆச்சு. இது டேரெக்டாக நம்ம நெகட்டிவ் வேர்டு வரணும்னா முடிஞ்சது நம்ம பாய்சான் போட முடிஞ்சு போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே சார். வேறு என்னடா? சரி, அடுத்த கொஸ்டின் இதாண்டா. 2% of electric bulbs manufactured by a certain company are defective. Find the probability in the sample of 200 bulbs. So இப்போ n வந்து 200 இல்லையா சார்? n வந்து 200. இதுக்கு லிங்க் பண்ணி போடுறாங்க. சரிங்களா? 2% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2/100 NP. அப்போ NP ஃபார்முலா வருது. சரிங்களா? ஓகே சார். அதான் லேம்டா ஈக்குவல் டு NP. சரிங்களா? லேம்டா ஈக்குவல் டு NP. இப்போ x வந்து 1 வந்துட்டு லெஸ் தேன் 2. சார் இப்போ ஃபர்ஸ்ட் NP லேம்டா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் சார். x வந்து லெஸ் தேன் 2, அடுத்து வந்துட்டு x வந்துட்டு கிரேட்டர் தேன் 3. ஆமாம், அவ்வளோதான். ஓகே சார். அது போட்டிங்கன்னா ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி போட்டிங்கன்னா முடிஞ்சது. சரி டக்குன்னு. ஓகே சார். வேறு என்ன சொல்கிறேன் கண்ணு? ஒரே நிமிஷம். மேலே சார் எத்தனை பல்ப் டோட்டல் இப்போ கிரேட்டர் தேன் 3 அப்படிங்கிறது? மோர் தென் சொன்னாலும் கிரேட்டர் தென் 3 வருது. ஆமாம் சார். இப்போ நான் எவ்வளோ வேல்யூஸ் வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்கணும்னு தெரியாதுன்றனால நான் 1 மைனஸ். வெரி குட். அதான் n டென்ஸ் டு லேம்டானா இன்ஃபினிட்டின்னு என்ன சொன்னேன்? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். எவ்வளோ வேல்யூ கொடுக்கல, n வேல்யூ கவுண்டிங் கொடுக்கல. புரியுது? அங்கே n வேல்யூ பற்றி பேசணும். இந்த 200 ஜென்ரலாக கொடுத்துக்கிறோம், அந்த NP நம்ம மாற்றி போட்டுருவோம். இது வேறு சாம்பிளுக்கு மட்டும். பட் மோர் தென் அப் டு 200 வரைக்கும் நம்ம எவ்வளோ சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத அவங்க கொடுக்கல. ஆமாம், சரிங்களா? ஸோ அதனால நம்ம வந்து மேக்ஸிமம் அந்த 1 மைனஸ் கான்செப்ட் கிரேட்டர் தென் வரும்போது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பல்சரி அட்டன் பண்ணிடலாம். பட் பைனாமில் ஒரு பைனைட் இருக்கும், 10, 20ன்னு ஒரு பைனைட் இருக்கும். பாய்சான்லாம் அது இருக்காது. எதனாலனா அதனால தான் e பவர் மைனஸ் லேம்டா போடுறான். e பவர் மைனஸ் லேம்டா மேக்ஸிமம் e பவர் மைனஸ் லேம்டா போடுறான்னா அது மீனிங் என்னன்னா இந்த லேம்டா விட அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம். ஏன்னா இன்ஃபினிட்டி போட்டால் என்ன கிடைக்கும்? 0ன்னு ஆகும். அப்போ எங்கேடா e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி கேஸ் வருதோ, சாரி e பவர் மைனஸ் லேம்டா கேஸ் வருதோ, அப்போ அந்த லேம்டா வேல்யூ அந்த இ பவரோட மேலே இருக்கிற வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் பாசிபிள் இருக்குன்னு நான் வச்சுக்கோம். சரி எடுக்கண்ணே. அப்போ நிறைய பாருங்க எக்ஸ்பென்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன், நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் லேம்டா வச்சு தான் போடுவாங்க, இ பவர் மைனஸ் எம் வச்சு தான் போடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி கேஸ் நம்ம நினச்சிக்கணும். அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் ரன் ஆகுறது மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும். சரி எடுக்கண்ணே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட சிம்பிள் கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. சரியா? ஸோ இங்கே நீ சொன்னீங்க குட்னஸ் ஆஃப் பிட்டுக்கு வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன ஸ்டெப் வரும் சார்னு சொல்லி கேட்டீங்க. லேம்டா ஸ்கொயருக்கு கரெக்டுங்களா? கை ஸ்கொயர்டு. சரி, இதே கான்செப்ட் தான் கண்ணு. பெருசாலாம் இதே ஐடியா தான். என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க பாருங்க, ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணுறீங்க. ஓகே சார். அப்புறம் என்ன பண்ணுறீங்க? பி ஆஃப் 0 நாட்டோட வேல்யூ வந்துட்டு e பவர் மைனஸ். அப்புறம் என்ன பண்ணுறீங்க? இதே தான் வரும். சரிங்களா?
அப்போ n into e power minus ஸோ m1. பேசிக்காக இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் வேல்யூ மட்டும் மாறும் இல்லையா சார் ஃபார்முலா? அதுக்கு இதுக்கு f of x plus வேல்யூ. அங்கே என்ன வந்தது? n minus xன்னு வந்தது. இங்கே தான் n கிடையாதுல்ல. என் கிடையாது. ஸோ n என் பை கிடையாது. எக்ஸ். அப்போ இதை வந்து m ன்னு போட்டுக்கிறீங்க. கீழே வந்து x plus 1 தான் இருந்தது. கீழே x ஆ plus 1 ஓகே தான் இருந்தது. அப்போ அதே கான்செப்ட். சரி. அவ்வளோதாங்க. அப்போ கால்குலேஷன் உங்களுக்கு தெரியும். அஸ் பர் ரூல் படி என்னவோ அதே கால்குலேஷன் வரும். அப்போ அந்த ஐடியா தான் போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன மீன் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. மீன் கண்டுபிடிச்சி இ பவர் போட்டு பி ஆஃப் 0 போட்டிருப்பாங்க. பி ஆஃப் 0னா என் ஆஃப் 0 போட்டுக்கிறாங்க. கரெக்டுங்களா? பி ஆஃப் 0ங்கிறது இது கிடைக்குது. என்னோட வேல்யூ இதாமா. அப்போ n இன்டி அதுதான் பி என் ஆஃப் ஆஃப் ஜீரோ. ஓகே. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இன்டூ பி நாட் தான் வந்துட்டு எனக்கு ஃப்ரீக்வன்சி எஃப் நம்பர் ஆஃப் நாட். வேல்யூன்னு வச்சுக்காத. இது வந்து ஃப்ரீக்வன்சி நம்பர் ஆஃப் கேபிட்டல் என் வந்து ரெண்டு எண்ணருக்கு மாற்றிக்கிது போடுறத. இது வந்து நம்பர் ஆஃப் வேல்யூஸ் செஞ்சுட்டு இது சம் ஆஃப் த ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. மாற்றிடாதீங்க. ஓகே. நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சுக்கோங்க. சரிங்க. ஸோ கேளுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணிவிட்டு பொறுமையாக போட்டீங்கன்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்துருதா? இது அப்ராக்சிமேட் வேல்யூ விட்டுட்டு போடுறாங்க. நீங்கள் அப்ராக்சிமேட் வேல்யூ என்னவோ அதை வச்சுட்டு ஓகே சார். ஸோ அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் போட்டீங்கன்னா போதும். சரி சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபிட்டிங் கருத பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்களா? ஃபார்முலா தான் மெயினாக ஃபார்முலா தான். சரி. ஸோ அடுத்தது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இந்த ஃபார்முலா மெயின். பட் இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நான் ஜஸ்ட் பேசிக் கொஸ்டினை கொடுக்குறேன். உங்கள் இதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து படிங்க. சரிங்களா? பேசிக் கொஸ்டின் தெரிஞ்சால் நம்ம நார்மல் கொஸ்டின் போட்டுருவோம். சரிங்களாம்மா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு பேசிக் கொஸ்டின். என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். அதுலேருந்து நம்ம எப்படி போடணும் பாருங்கள். Students of a class were given an aptitude test. Their marks were found normally distributed with mean 60 and standard deviation 5. ஓகே. ஓகே சார். மீன்கள் யாருங்க? மியூ த மீன். சார். சார் இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுங்கும் போது எனக்கு வந்துட்டு மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கொடுத்துருப்பாங்க இல்லையா சார்? கொடுத்துருவாங்கடா. இப்போ 60னா நம்ம ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மாற்ற வேணும். மார்க்குங்கிறது யார்? இந்த 60, 56, 45. எப்போ நம்ம ஸ்டாண்டர்டுக்கு மாற்றுவோம்? எப்போ அந்த இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? நார்மல் ஃபார்முலா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு கிடையாது ரகன். எங்களுக்கே கிடையாது. ஆக்சுவலாக ரிசர்ச் லெவலில் ஸ்டாண்டர்ட் ஸோ அந்த ஃபார்முலா நான் எழுதிட்டு நான் யூஸ் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே. அப்போ அந்த ஃபார்முலா கூட எழுதுறீங்க. நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதுனா போதும். அதாவது பி ஆஃப் எக்ஸ் மோர் தென் கிரேட்டர் தென் 60. கரெக்டுங்களா? ஈக்குவல் டு இது வந்து இஜெட்டுக்கு மாற்றணும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இஜெட் கிரேட்டர் தென் எக்ஸ் மைனஸ் மியூ டிவைட் பை சிக்மான்னு எழுதிவிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் இஜெட் கிரேட்டர் தென் எக்ஸோட சொன்னீங்க 60 சொன்னீங்களா? 60 மைனஸ் 60யா? 60 டிவைட் பை 5. அப்போ என்னாச்சு? ப்ராபபிலிட்டி ஆஃப் இஜெட் கிரேட்டர் தென் 0. அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இதுதான் பெல் ஷேப் டயக்ராம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி பெல் ஷேப் டயக்ராம் இருக்கும். இது மிடில் வரும். சரிங்களா? இது சிமெட்ரிக் டயக்ராம்னால என்ன சொல்லிக்கிறேன்? இது டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ 1. அப்போ மிடில் ஸ்டக் ஆகிறதுனால ஆஃப் இந்த பக்கம் இருக்கிறதுக்கு ரீஜன்ல 0.5. இந்த பக்கம் இருக்கிற ரீஜனோட ஏரியாவோட வேல்யூ 0.5. அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் 0னா என்னது? இந்த ரீஜன். எக்ஸ் கிரேட்டர் தென் ரீஜன் என்னது? நீ போய் டேபிள் பார்க்கணும் அவசியம் கிடையாது. டேபிளே பார்க்கறத இந்த ரீஜன். அப்போ டைரக்டா என்ன எழுதலாம்? 0.5ன்னு இதோட ஆன்சர் எழுதிடலாம். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே. சரி, இப்போ இதே நான் டேபிள்ல எடுக்கணும்னா எழுதுங்க. டேபிள் தான் உங்களுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் பார்க்க தெரியுங்களா? சார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் எடுங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் 0க்கு என்ன கொடுத்துக்கிறோம் பாருங்க. ஷேர் பண்ணணுமா? ஆல்ரெடி 0 கொடுத்துக்கிறோம் பாரு. அருமையா அழகா 0.5 கொடுத்துக்கிறோம். 0.5. அவ்வளோதாங்க. சரிம்மா. சரி, அடுத்தது என்ன செய்யலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் லெஸ் தென் 56 சார். அப்போ என்ன பண்ணுங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் இஜெட் லெஸ் தென் 56 minus 60 by 5 divided by 5. என்ன கிடைக்கும்? It is minus 4 by 5 sir. Minus 4 by 5. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இஜெட் minus 0.2.
கரெக்டாமா? ஆமா சார். ஸோ இப்போ நெகட்டிவ் வேல்யூங்கும்போது நான் வந்துட்டு பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவா கன்வெர்ட் 2 ஒண்ணு தான். சிமெட்ரி டயகிராம். ஆ சிமெட்ரி டயகிராம்னா 2 ரீஜியன்ஸ் சேம் தான். ஆக்சுவலா நெகட்டிவ்னா நெகட்டிவ் தான். பட் என்னன்னா, இங்க -0.2ன்னு சரி, இப்போ இருக்கும். எனக்கு ஒரு டவுட் டேபிள் சொல்லுங்க. இதுல. ஆ. நான் வந்துட்டு ரோ பார்க்கணுமா, காலம் வேல்யூ பார்க்கணுமா சார்? எதுக்குடா? இப்போ Z இது வந்துட்டு ம். ரோதுல ஒண்ணு இருக்கு, காலம்ல ஒண்ணு இருக்கு. அது இல்லடா கண்ணு. 0.2 அது மாரி 0.0ன்னு குடுத்துருக்கான். அப்படின்னா மீனிங் என்ன? ஒண்ணு சொல்லட்டா? இப்ப 0.21ன்னா என்ன பண்ணுவ? 0.2ல ரோல பார்த்துட்டு, மேல காலத்துல வந்து இங்க 0.01ல ஓ! பார்க்கணும். ஓகே, 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 ஓகே. புரியுதா? இதனோட அப்ப இப்ப வேல்யூ நான் வேணும். வந்துட்டு 3rd ரோல ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்க்கணும். ஒரே நிமிஷம் நானே செக் பண்ணிக்கிறேன். அது 0 தானே இருக்குது. 0.2ல 3rd ரோல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா ஃபர்ஸ்ட் போதும். வேல்யூ. தட் இஸ் அவ்வளவுதான். 0.5793. 57 வரும். எஸ் சார். 0.427 தான் இருக்குது. 4207 தான் இருக்குது. சாரி 0.2 தானே 4207 தான் இருக்குது. உனக்கு வேற மாதிரி இருக்குதா? என்ன சார்? ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பார்க்குறேன். ஆமா சார். 0.5க்கு மேல வராது. ஏன்னா டோட்டல் ரீஜன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு 0.5 செகண்ட் ரீஜனுக்கு 0.5 தானே. நீ எது பார்க்குற? ஷேர் பண்ணணுமா? நான் பேப்பர்ல பார்த்ததா சார். இல்ல நீ அனுப்புன டேபிள் தான் நானும் வச்சுக்கிறேன். அதனால தான் கேட்குறேன். ஒரு நிமிஷம் அதே டேபிள் தான் சார். நீங்க எந்த இடத்துல இருக்குது? இல்ல. ஒரு நிமிஷம் நான் ஷேர் பண்ணிடுறேன் பார்த்துக்கலாம். சார் எதுவுமே 0.5 கம்மியா இல்லையே சார் வேல்யூ. இதம்மா இந்த டேபிள் தான் நீ வச்சுக்கிற. சார் எனக்கு வேல்யூ வித்தியாசமா இருக்கு சார். இதே தானே அப்போ பாருதா 0.4207 இதானே. இல்லையே சார், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணதுல வேல்யூ இப்படி இருக்காதே. அப்படி இது இல்லையா? ஆஹா. நீ அனுப்புனதப்போ அனுப்பு நான் செக் பண்ணிக்கிறேன். நான் மாற்றிக்கிது போட்டுறாத. நான் இந்த டேபிள் கூட எடுத்துக்கிறேன். மாற்றி டேபிள் எடுத்துக்கூட அவங்களே கொடுத்துருவாங்களா? நாளைக்கு இல்ல சார், எக்ஸாம்பிள். இந்த டேபிள் தான் எடுத்து இல்ல இந்த டேபிள் தான் சார் நான் எடுத்துக்குவேன். சரி அப்போ அதை காட்டுங்க. நம்மளுக்கு ஆன்சர் 0.427 வர வேணும். அப்போ அது வருதா மட்டும் நம்ம செக் பண்ணிட்டு இல்லை எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னொருக்கு அனுப்பிடாதுன்னு நான் ஆக்சுவலி இந்த டேபிள் தான் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். இன்னொருக்கு அனுப்புங்க பார்த்துக்கலாம். சார் நீங்க ஆன்சர் என்ன சொன்னீங்க சார்? 0.427 வந்துதுராங்கன்னு. 0.4207 என்னமோ வந்தது. ஒரு நிமிஷம் அந்த டேபிள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். திரும்ப நீங்க வேண்டாம் சொன்னாலும் க்ளோஸ் பண்ணி. சார் அப்போ வந்துட்டு பாயிண்ட் அதுல இது 1 மைனஸ் அந்த வேல்யூ பண்ணும் சார். ஏன்னா இங்க கொடுத்துருக்கிறது பாசிட்டிவ் வேல்யூ. ஆ. எக்ஸாக்ட் ஆன்சர் பார்த்தா 0.4207 வருது எனக்கு. 4207. ஆமா சார், எனக்கு வந்துட்டு இங்க 0.5793 இருக்குல்ல சார். ஆமாமா. அதை நான் வந்துட்டு 0.5793 பண்ணேன். எனக்கு 0.4207 தான் ஆன்சர். இல்ல அது எப்படி வரும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? நீ சொல்றது ஓகே. அது எப்படி பண்ணணும்? ஏன்னா எக்ஸாம் கால்ல நீ தான் பண்ண அது போற. நெகட்டிவ் வேல்யூன்றதுனால எனக்கு 1 மைனஸ் இது சார். ஏன்னா -0.2ல சார். ம். சரி ஓகே. எனிவே நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன் பார்த்துக்கடா கண்ணு. சரிங்களா? பார்த்துக்கலாமா? சார். சரி. இது எப்படி டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பார்த்துக்கங்க. இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் தான் நம்மளுக்கு ரீஜியன் இருக்குது. கரெக்ட்டா? பட் நம்மளுக்கு என்ன ரீஜியன் வேணும்னா, இங்கிருந்து இங்க இருக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு டேபிள் வேல்யூ இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து இது வரைக்கும் தான் நம்மளுக்கு டேபிள் வேல்யூ இருக்குது. சரியாம்மா? சார். அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. அப்போ ப்ராபபிலிட்டியா நெகட்டிவ், பாசிட்டிவ் 1ன்னு சொல்லிக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும் இதுக்கு? 0 லெஸ் தென் இது என்னது அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இங்க பாருங்க நெகட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுதுல்ல. அப்ப ஓவரால் ரீஜியன் 0.5 நான் சொல்றது மட்டும் கவனிச்சுக்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது மாத்திக்கிது போட்டுறாது. நான் ஃபுல்லா டிரா பண்றேன். நியூ டயகிராம் டிரா பண்றேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. இது மிஸ்டேக் பண்ணா நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுல்லா தப்பாயிரும். ஓகே சார். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் என்ன இங்க இருந்து இது வரைக்கும் தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிளோட ரீஜியன் இருக்குது. இது 0 இது 0.2. சார் டயகிராம் வரல சார். வரலையா? ஓ சாரி. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலையோ? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டேன் இல்லையா? ஓ நான் இங்கே இல்ல நான் டேபிள் காட்டியிருக்கேன். நான் மாற்றி காட்டிட்டேன். ஓகே தெரியுதாம்மா? ஓகே. ஸோ நம்மளுக்கு டேபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த ரீஜனுக்கு தான் டேபிள் இருக்குது. கரெக்டுங்களா? இந்த ரீஜனுக்கு தான் நம்மளுக்கு டேபிள் இருக்குது. பட் நம்மளுக்கு கிடைச்சக்கூடாது என்னன்னா லெஸ் தேன் இன்ஃபினிட்டி அப் டு மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்படின்னு மீனிங் என்னன்னா பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். சரிங்களா?
நம்மளுக்கு ரீஜன் என்ன வேணும்? இதுக்கு வேணும். ஏன்னா நம்ம டேபிள் வேல்யூ எதுக்கு இருக்குது? இதுக்கு இருக்குது. புரியுதா? சார். அப்ப நம்ம என்ன தெரியும்? டோட்டல் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ தெரியும். லெஃப்ட் சைடோட ரைட் சைடோட டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ 0.5. கரெக்ட்டுங்களா? சார். மைனஸ் இந்த ரீஜியன். மைனஸ் என்னது? இந்த ரீஜியன். ஓகே சார். புரியுதா? ஓவரால் ரீஜன் மைனஸ் இந்த ரீஜன் கட் பண்ணா நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே சார். இப்போ டேபிள் வேல்யூ சொல்லுங்க. 0.5793. ஆக்சுவலி இது கால்குலேஷன் தப்பா போட்டுக்கிறோமோ? இல்ல. ஓ, இது 8 தான்டா வரும். நம்ம பார் 4 போட்டுக்கிறோம். இது வந்து 4ன்னா இதையும் கட் பண்ணா 0.8 தானே. ஆமா சார். 0.8. சார் அப்படின்னா வேல்யூ இன்னும் இருக்குதே சார். இல்ல வரட்டு என்ன வருதுன்னு சொல்லுங்க. 0.8ன்னா என்ன வருதுன்னு சொல்லுங்க டேபிள் வேல்யூ. 0.7881. அதுல வந்து நீ உங்களுக்கு என்ன பிரச்சனைனா அது 0.5 பண்ணிக்கணும். உங்க டேபிள்ல என்ன பண்ணிக்கிறாங்கன்னு தெரியுதா? ஓகே எல்லா அந்த டேபிள் வேல்யூ மறந்துடாத. உன்னோட நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிற டேபிள் வேல்யூ நீ என்ன பண்ணிக்கணும்? 0.5 மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப 0.7 நான் 0.5 மைனஸ் பண்ணுமா சார்? 0.5ல இருந்து அந்த வேல்யூ மைனஸ் பண்ணுமா? இல்ல பெரிய வேல்யூ இது. இதுதானே பெரிய வேல்யூ. ஆமா சார். அப்ப இந்த வேல்யூ மைனஸ் 0.5. 1 minus 0.5 just 2.881. இது கரெக்ட். அப்ப இது என்ன எவ்வளவு வருதுங்க பாருங்க. 0.5 மைனஸ் பண்ணனும் திரும்ப. இதனோட விட இந்த 0.5 மறுபடியும் மைனஸ் பண்ணனும். 0.5 minus 0.2881. 0.2119 சார். அவ்வளவுதான். இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. இந்த கான்செப்ட் புரியுதுங்களா இல்ல டவுட் இருக்குங்களா? இல்ல சார், புரியுது. அப்ப between 45 to 65 அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். probability of x னா 45 to எனக்கு ஒரு டவுட் சார். சொல்றேன் கண்ணு. இப்போ எனக்கு வந்துட்டு 0.8ல கிடைச்ச வேல்யூவை நான் 1ல இருந்து மைனஸ் பண்ணும்போது எனக்கு இதே வேல்யூ தான் சார் கிடைக்குது. அது என்னன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி இல்ல, அதனால அவன் போட்டுக்கலாம். கரெக்ட். நீ அதையும் கூட போட்டுக்கலாம். ஏன்னா நான் 2 டைம் 0.5 போட்டுக்கிறேன்ல, நீ அப்படி கூட போட்டுக்கலாம். பட் இது என்னன்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் கான்செப்ட். நீ பட் நீ இந்த ரீஜன் மட்டும் வேணும் என்ன பண்ணுவ? இந்த ரீஜன் மட்டும் நீ வேணும்னா 0.5 மட்டும் மைனஸ் பண்ண போகுது. 1 மைனஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. நீ என்ன பண்ற? இந்த ஓவரால் இது கண்டுபிடிக்கனால இது பிரச்சனை. இங்க பாத்தீங்கன்னா இங்க கண்டுபிடிக்கிறது இது பெரிய வேல்யூ, அதனால நீ 1ல இருந்து மைனஸ் பண்ற. கரெக்டா? பட் எனக்கு இந்த வேல்யூ மட்டும் வேணும் என்ன பண்ணணும்? 0.5 மைனஸ் பண்ண போகுது. எனக்கு ஒரு இந்த வேல்யூ வேணும், அந்த 0.5 மைனஸ் பண்ணாதான் எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகே. புரியுதா கண்ணு? புரியுது. ஓகே. அதனால எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் அப்ளை பண்ணுங்க. வெவ்வேறு கான்செப்ட் 1 இல்ல 0.5 அப்படிங்கறத நீ சொதப்பிடுவீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. ஓகே சார். சரி கண்ணு. அப்ப இது என்ன நடக்கும் பாருங்க. x. அப்ப இது z க்கு மாத்தணும். probability of 45 minus 60 divided by 5 less than or equal to z is less than or equal to 65 minus 60 divided by 5. அப்ப என்னாச்சு? that is equal to probability of 45 னா minus 15 னா minus 15 divided by 5 which is minus 3. 5 divided by 5. Probability of minus 3 less than or equal to z. Less than or equal to 1. சரி, இதுக்கு டயக்ராம் போட்டு 2 ஸ்ப்ளிட் பண்ணி காட்டணும் கண்ணு. அப்ப இது எப்படி கண்டுவீங்க? probability of minus 3 less than or equal to z less than or equal to 0 plus probability of 0 less than or equal to z less than or equal to 1. புரியுதுங்களா? சார். அப்ப டயக்ராம் எப்படி டிரா பண்ணனும் தெரியுதா கண்ணு? டயக்ராம் டிரா பண்ணி பார்த்துட்டு இங்க minus 3 1. அப்ப lies between region இதுதான். சார். இப்போ என்ன பண்ணனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போட்டீங்கன்னா முடிஞ்சது. அப்ப என்ன பண்ணணும்? அதாவது z equal to 3 க்கு பாருங்க. z equal to 3 ஓட வேல்யூ, அடுத்து z equal to 1 ஓட வேல்யூ பாருங்க. அப்ப நீங்க கண்டுபிடிக்கிற வேல்யூ என்ன பண்ணணும்? 0.5 0.5 ரெண்டு தடவை மைனஸ் பண்ணணும். சரிங்களா? இல்லைன்னா 1ன்னு சொன்னீங்கன்னா நீ 1ஓட கூட மைனஸ் பண்ணி ஆன்சர் சொல்றாங்க. சரிங்களா? சார் பேசிக்கலி நான் 1க்கு மைனஸ் பண்ண தேவையில்லை இல்ல சார்? ஆமாமா ஆமா. ஈக்குவல் டு 1க்கு வந்துட்டு எனக்கு வேல்யூ வந்துட்டு 0.8413. யாருக்கு? 1க்கா? 0.83. அப்ப மைனஸ் 0.5 பண்ணா போதும். 413 சார். 413யா? அதுக்கு எதுக்கு சார் மைனஸ் பண்ணனும்? சொல்லுமா? z equal to 1 தானே சார்?
ஆமா, z = 1ன்னு இங்கிருந்து இங்க பாருங்க 0லேருந்து இதுக்கு வரைக்கும். ஓகே. ஸோ அப்போ நான் இங்க போட்டுருக்காங்க 0. பாருங்க. இங்க போட்டுருக்காங்க பாருங்க. இதுதான் நம்மளோட ரீஜியன். கரெக்ட்டா? இந்த ரீஜியனுக்கு நீங்க சார் ரீஜியன் கண்டுபிடிக்கிற. 3413 இது எதுக்கு மைனஸ் போடுறோம்னா, டேபிள் 0.5. வேல்யூக்காக போடுறோம். இது டேபிள் வேல்யூக்காக போட்டு காட்டுனேன். சரிங்களா? சார். ஸோ 0.3413. 0.3413. ஓகே. 3யோட வேல்யூ வந்துட்டு 1 மைனஸ் 0.9987. 0.9987 மைனஸ் 0.5. சார் அது வந்துட்டு எனக்கு 1.3 × 10⁻³ வருது சார். இல்ல எவ்வளவு வருது? 1.3 × 10⁻³. டேய் மைனஸ் என்ன பண்ற? எதுக்கு 10⁻³ வருது? அப்படி வராதா? அதுதான் சார் எனக்கும் தெரியல. இல்ல 1 பாயிண்ட் சொன்னியா? 1 பாயிண்ட் அப்படி வராதுங்க. பாயிண்ட் இல்ல உன்னோட ஆன்சர் சொல்லு. 0லேருந்து 3 வரைக்கும் சொல்லு. 0லேருந்து 3 வரைக்கும் என்ன ஆன்சர் சொன்னீங்க? டேபிள் வேல்யூ 0. ஆ 9987. 9987. அப்ப இது 0.5 மேனுவலா போடு. மேனுவலா போட என்ன கிடைக்குது? 789 தான வருது. 1 மைனஸ் அந்த வேல்யூ போடு சார். ஓகே. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. ஓகேங்களா? ஓகே சார். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணி போடுறோம். அவ்வளவுதான் கண்டுபிடிச்சது. அப்ப 4987 ப்ளஸ் 0.413. சார் திருப்பி அதே வேல்யூ தான் சார் வருது. எங்க அதே வழி வருது? ஓகே எனக்கு இப்போ வந்து 2ஓட வேல்யூ வந்திருக்கு. கொஞ்சம் பார்த்து. இது இப்போ நான் வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் நான் அதுல இருந்து 0.5 மைனஸ் பண்ணிடணும் இல்லையா சார்? அப்பதான் 0லேருந்து ரீஜன் கிடைக்கும். ஏதாவது ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இங்கிருந்து இது எடுக்கிற இது 0. நம்ம 0லேருந்து இந்த ரீஜன் வேணும் என்ன பண்ணுவோம்? 0.5 மைனஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான். அவன் கொடுத்துக்கிற ரீஜன் என்ன சொல்லிக்கிறான்? இங்கிருந்து இது எடுத்துக்கிட்டு இன்னும் இன்ஃபினிட்டி ரீஜன் சொல்லிக்கிறான். அவன் பாரு இந்த ரீஜன் சொல்லிக்கிறான். புரியுதா? அவனோட நீங்க அனுப்புற ஒரு நிமிஷம் அந்த பிடிஎஃப் ஃபைல் அனுப்ப. அவன் டயக்ராம் பார்த்த நான் போடுற டயக்ராம் இது. அவன் கொடுத்த டயக்ராம் பார்த்தா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குற டேபிளோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா நீ சொல்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இப்படி கொடுத்துருப்பான். ஆமா சார் அந்த Z கார்னர்ல இருக்கு. அதுதான் பிரச்சனை. அப்ப நம்மளுக்கு மிடில் வேல்யூ வேணும்னா 0.5 தான். இது ஃபுல்லா வேணும்னா 0.5 தான். அதுதான் பிரச்சனை. அதனால தான் அவன் வந்து இது பண்ணிக்கிறான். அப்ப நம்ம டயக்ராம் பார்த்தே கண்டுபிடிச்சலாம். இது ராங்கா அதாவது 0.5 மைனஸ் பண்ணணுமா இல்ல அப்படியே வச்சு போடணுமா நம்ம டயக்ராம் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். சரிடா கண்ணு? ஓகே சார். சாவட நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மேக்ஸிமம் இந்த மாதிரி கான்செப்ட்ல போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? ஓகே சார். அது உங்க அட்வான்ஸ் ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னு பார்த்து இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் பார்த்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் முடிஞ்சிடும். ஓகே சார்.